இல்லை அதில் முதல்ல ஒரு காட்சி கசிஞ்சது, அதில் இஸ்லாமியர்கள் வந்து குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி காட்சியில் அவர் இன்னும் வைக்கிறாருன்னா அவர் ஒரு பக்கம் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு வேற சொல்றாங்க. அந்த அந்த வந்து காட்சிகள் அந்த ஜனநாயக படம் இது ரிலீஸ் ஆனது முழுமையா உண்மையான காட்சிகளா ஒத்துக்கிறீங்களா? நீங்க அரசு தாங்க இப்போ அரசு தானே கண்டுபிடிக்கிறேன். இப்போ நாளைக்கு விஜய் தோத்து போன அரசாங்கம் தான் பொறுப்பா? இல்லைங்க, நான் சொல்றது அது வந்து இதுங்க அதிமுக எல்லாருக்குமான கட்சி சார். இல்ல அது வந்து எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல, இப்ப எடப்பாடி காலத்துல அது எல்லாரும் எடப்பாடி அப்படிலாம் தெரியுங்க. அது சென்சார் போர்டு வந்து அனுமதி பெற்றுதான் இதுல வரணும், வெளியில வரணும். சரி, அனுமதி பெறாம வந்ததை நீங்க எப்படி வந்து இதாச்சு? உன்னால கட்சிக்காரனை காப்பாற்ற முடியல, புள்ள கொண்டாட்டிய காப்பாற்ற முடியல, சினிமாவை காப்பாற்ற முடியல, நீங்க யாரதான் நீ காப்பாற்ற போறேன்னு கேள்வி இருக்கா? யாரு பொறுப்பு இருக்கிறதுக்கு? அரசு தான் சார் பொறுப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் அரசு தானா? ஆமா, அரசு தானே இது பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பேசுவதற்கு பத்திரிகையாளர் ஜாஃபர் அலி வருகிறார். புதுமண ஜாஃபர் அலி, வணக்கம். வணக்கம். சரி, இப்போ அதிமுகவுக்கு வந்து முக்குளத்தோர் வாக்கு வங்கி வந்து சசிகலா பிரிக்கிறாங்க, இந்த பக்கம் ஓபிஎஸ் திமுகக்குள்ளே வந்துட்டார். அது தென் மாவட்டங்களில் அதிமுகவினுடைய பின்னடைவு வந்து என்னவா இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது சார். ஏற்கனவே அந்த கட்சியில் உள்ள வந்து தொண்டர்களும் சரி, ரெண்டாம் கட்ட வந்து இவ்வளோ நிர்வாகிகளும் சரி, எல்லாமே அதிமுக சைடு தானே இருக்கிறேன். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்த மாதிரி தெரியல. சசிகலா வந்து இனிமேல் பிக்கப் பண்ண முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை, அதிகாரமாக வர முடியாது, சாதியா வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியாது. அந்த காலகட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டா கடந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நாள் இதாக இருந்துட்டாங்க, அமைதியாக இருந்துட்டாங்க. இல்லை, அது காரணம் தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. 2027 வரைக்கும் அவங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பது அவங்களுக்கு தீர்ப்பினுடைய சாராம்சம். அதனால அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியாது? இல்லை, அமைதிக்கு அரசியலில் ஒருத்தர் அமைதியாக இருந்தாருன்னா அவரை திரும்ப பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். முடியாது சார். திரும்ப சசிகலா தன்னை வந்து இது பண்ணி ஒரு தலைமையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கட்சியை இது வழி நடத்தி தொண்டர்களை வந்து நிர்வாகம் பண்ணுற காலங்கள் இல்லாமல் போச்சு, கடந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே சசிகலா வந்து இதில் முக்கியத்துவம் பெறுவாரா, ஓட்டுகளை பிரிப்பாரா தான் நம்ம கேட்கணும். முக்கியத்துவம் பெறுவாரா, முதலமைச்சர் ஆவாரான்னு நம்ம யாரும் கேட்கல. ஓட்டுகளை பிரிப்பாரா? பிரிப்பு இருக்கு, அந்த சமூகம் வந்து இது ஒத்துழைக்கணும்ல. ஏன் ஒத்துழைக்காது? யாரு வெற்றி பெற முடியும்? தென் மாவட்டத்துக்காரங்க தேவர் கட்சி நம்பிட்டு இருந்தாங்க அதிமுகவை, திடீர்னு கவுண்டர் கட்சி ஆனா அவன் எப்படி ஒத்துக்குவான்னு ஒரு கேள்வி இருக்காதா சார்? அதிமுக எல்லாருக்குமான கட்சி சார். இல்ல, அது வந்து எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல, இப்ப எடப்பாடி காலத்துல அது எல்லாரும். எடப்பாடி அப்படிலாம் சொல்லாது, எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்கும் தானே சீட். அப்ப இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க? அதிமுக இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க? எவன் கேட்டானோ அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்க. அவ யாருமே இல்லையா இங்கே கட்சியில்? கேட்கறது வந்து எல்லாம் மெட்ராஸில் உள்ள தொகுதிகள் வந்து 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 சொல்லியிருப்பா, தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன போயிருப்பாங்க வந்திருப்பாங்கலாம் சொல்லக்கூடாது. சீட்டு கொடுக்கல, ஒரு ஆள் மட்டும்தான் விதிவிலக்கா ஒருத்தர் கேட்டு. அப்போ பிரதிநிதித்துவம் இல்லையில இல்லை. ஏன் கிருஷ்ணசாமி ஏன் புறக்கணிச்சாங்க? புதிய தமிழக கிருஷ்ணசாமியா கொடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஏதாவது ஒரு சமூகத்தின் தலைவராக அவர் இருக்கிறாரு. இப்போ திருமாவளவனா 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் திமுக கூட்டணி அரவணைத்து செல்லும். அவர் சொன்னாரா நாங்கள் இந்த சமூகம்னு சொன்னாரா? சொன்னாரா? அவர் தலித் அல்ல, தலித்துல இருந்து வெளியேற சொன்னாரே தவிர, ஆனா கணக்குப்படி அவர் ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்ல. அவர் சொல்லல, அவர் ஒடுக்கப்பட்ட சமூகமா தன்னை வந்து அடையாளம். தலித்துங்கிற வார்த்தையை தாங்க அவங்க நீக்கணுங்கிறாங்க பட்டியல் இனத்துல இருந்து. மற்றபடி அவங்க வந்து ஒரு பின்தங்கிய சமூகத்துல ஒன்றுதான், அதுல ஒன்று சந்தேகம்லாம் கிடையாது. அதான் அவர் ஒத்துக்குருவார், தலித்தை தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப சார் அவருக்கான அங்கீகாரம் ஏன் வரல? அது வந்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவு தானே சார். 2 பேரும் பேசுறாங்க. சாதி மனநிலையில வந்து எடப்பாடி அணுகிறாரா? இல்ல அவரை பத்தி ரொம்ப இழிவா சொல்றாரு. 32,000 ஓட்டு தான் அவர் மொத்தமாவே வாங்கியிருக்காரு. யாரு? கிருஷ்ணசாமி. அதுக்கு மேல அவர் வந்து அவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணுமா? நானு இல்ல சார், அவர் அந்த அவருடைய லெவலுக்கு மேல ஒரு அதிகமான இது பண்ணியிருப்பாரு, எதிர்பார்ப்பு பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கலாம்? அதான் சார், இதான் காரணமா இருக்கும். அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவே இல்லைன்னு சொன்னார். அதிகப்படியான சீட்டு வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாரு சார். பேச்சுவார்த்தை இருப்பாரு, போயிருப்பாரு, வந்திருப்பாரு. உண்டா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. அவருக்கு ஏன் அவரை புறக்கணிச்சாங்கன்னு காரணம் என்ன? அவர் புறக்கணிச்சது உண்மையா இல்லையா?
இல்லை சார், கிருஷ்ணசாமியை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் ஏன்? அதிமுக வலிமையா வேற இல்ல. ஏற்கனவே ஒரு பொருந்தா கூட்டணி, பாஜக கூட்டணியில ஒரு வட மாநில ஒரு வட இந்திய கட்சியோட அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வந்து வேறுபடுவதற்கு வாய்ப்பு. கேள்விக்கு இது பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவரு எதுக்கு இது சார், வேல்முருகன் எதுக்கு நீங்க திமுக இது ஒண்ணுச்சு? வேல்முருகன் அவரா தானங்க வெளியில போனாரு. அவர் எங்க புறக்கணிச்சாங்க? அவரா வெளியில போகக்கூடிய அவரா கெடுவிச்சாரா இல்லையா? அவரா போகக்கூடிய வேல்முருகனை வந்து திமுக வெளியேற்றல அப்படின்னு வேல்முருகன் சொல்லல. வேல்முருகன் நான் ஒரு சீட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. சரி, என் கட்சிக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்டாரு. சரி, அப்புறம் நான் 10 அம்சம் கோரிக்கை வச்சிருக்கேன், அதெல்லாம் நிறைவேற்றலன்னாரு. குற்றச்சாட்டு வரிசையா சொன்னாரு. 24 மணி நேரம் கெடு விதிக்கிறேன்னாரு. அவரே வந்து திமுகவோட முரண்பட்டு அவரா வெளில போயிட்டாரு. திமுக வெளியேற்றின்னு சொல்ல முடியாது. திமுகவை விட்டு வேல்முருகன் தானே வெளியேறினாருங்கிறதா உண்மை. அவன் கட்டாயப்படுத்திலாம் வெளியேற்றல யாரையும். சேர்க்க மாட்டேன் நானே. கமலஹாசன் இப்ப பிரச்சாரத்துக்கு போல என்ன காரணம்? இன்னும் இப்பதானங்க அந்த வேட்புமனு இல்லைங்க, டைம் இல்லை. நீங்க தான் இப்ப சொன்னீங்க 10 நாள் இருக்குன்னு. ஆமா, அவருக்கு எதுக்கு போல பிரச்சாரத்துக்கு போல? இனிமே டூர் போடுறாங்களான்னு தெரியல. எப்படி இனிமே எப்படின்னா தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து 10 நாள் இருக்கு. ஆனா நியாயமா பார்த்தா நீங்க இப்போதைக்கு சுற்றுப்பயணத்தை தொடங்க வேண்டிய. ஆமா, தொடங்கி இருக்கணும். அவரே தொடங்கி இருக்கணும். அவர் என்ன காரணம்? இப்படி எல்லா இடத்துலயும் சில வந்து அரசியல் புரட்சான மௌனங்கள்ல வந்து இருக்கத்தான் செய்யுங்க. அந்த அடிப்படையில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு மௌனத்தில் இருக்கிறாரு, அவ்வளவுதான். நீங்க அப்ப வந்து கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கலைங்கிற அந்த கோபமும், கிருஷ்ணசாமிக்கு சீட்டு கொடுக்கலைங்கிற கோபமும் ஒன்றும் சொல்ல வரீங்களா? இல்லை சார், இப்போ வேற வேறையா தான் இருக்கலாம். இப்போ மெயின் காரணம் சீட்டுகளாக தான். அவர் கூட்டணி விட்டு வெளியேறிட்டாரு. கிருஷ்ணசாமி வந்து வெளியேறிட்டாரு. இவர் கமலஹாசன் வெளியேற. கமலஹாசன் எப்படி சார் வெளியேற? அப்படியே எம்பி வந்து அவருடைய இதில் இருக்கிறாரு, எம்பி ஆகிட்டாரு. எப்படி அவரை வந்து இதுதான் சொல்ல முடியும்? வெளிப்படையாக அப்படி சொல்ல முடியும்? சைலண்டாக தான் இருக்க முடியும். அவர் சைலண்டாக இருக்கிறாரு. கிருஷ்ணசாமி வந்து என்ன பண்ணிட்டாரு, வெளில போறேன்னு போயிட்டாரு. போய் இப்போ வந்து இது பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? புதுக்கோட்டையில் கேஎம் ஷெரீப்புக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நியாயமான இதுகள் இருப்பார், வாங்குவார், ஓட்டுக்கள் இது வாங்குவார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு புதுக்கோட்டையில். சரி, மக்களுடைய பிரச்சனைகளை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து அணுகியிருக்கிறாரு. அதுக்கான போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காரு. தாவேக்காவுடைய சப்போர்ட்டும் இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருக்கு இன்னும் விஜய் பிரச்சாரமே செய்யலையே. அன்னைக்கு காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக தான் போனார் திருச்சிக்கு. அவர் வந்து பிரச்சாரம் செய்வார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் பிரச்சாரமே செய்யலை சார். எல்லா இடத்துலையும் அவர் நின்று பிரச்சாரம் பண்ணா பெரிய தலைவர் ஆயிட்டாருல்ல? இல்லை சார், எஸ்ஓபின்னு ஒன்று இருக்காப்புல, போட்டிருக்காப்புல. சரி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். எஸ்ஓபியில் வந்து சில எல்லா இடங்களை வந்து அவாய்ட் பண்ண இருக்கிறது அரசு வந்து சொல்லுது. அந்த அடிப்படையில் அவர் சில இடத்துல தான் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. அவர் பிரச்சாரம் செய்யல, கூட்டம் வந்து எங்கே போடணுங்கிறத வந்து சொல்லியிருக்கு. இல்லை, அவங்க பழியை தூக்கி தேர்தல் ஆணையத்து மேலே போடுறாங்களே தவிர அப்படிலாம் அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. இவர் தான் 2 நாள் லீவ் அனுமதி வாங்கினதையே ரத்து பண்ணுறாரு. ஓய்வு எடுக்க போயிடுறாரு. 1 நாள் பிரச்சாரம், 2 நாள் ஓய்வு, மீண்டும் வந்து அப்போ மொத்தம் 10 நாளில் இன்னொரு 2-3 தடவை தான் போவாருன்னு நினைக்கிறேன். தொண்டர்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துறாருல்ல. எப்படி அவர் வந்து போகாத அவரை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு பல பேருக்கு. ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து திமுகவும் பிஜேபி தான் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு இதுவா வேலை? குற்றச்சாட்டு. எல்முருகனுக்கு வந்து வேலை என்ன, சினிமா ரிலீஸ் பண்ணி விடுறதா? சென்சார் போர்டில் ஒரு மேட்ரு இருக்கு, ஃபைலு. சரி, ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் இருக்கு. இன்ஸ்பெக்டர் அங்க உள்ள ஆட்கள் வந்து நினைச்சா சென்சார் போர்ட்ல எல்லாம் வந்து ஃபைல் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல சார், ஸ்கிரீன் பண்ணிட்டு எடுத்து ஸ்கிரீன் பண்ணி எடுத்துட்டு போய் ஏதோ ஒன்று சம்திங் சென்சார் போர்டோட ஒரு இதுல ரிலேட்டட்ல நீங்க சொல்றத பார்த்தா சென்சார் போர்டு தான் லீக் பண்ணி விடுறாங்க. மினிஸ்டர்ஸ் ஒரு அளவே இல்லையா? இல்ல சார், நான் சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு ரிலேட்டடு அது தொடர்பான அந்த அங்க வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ வந்து சந்தேகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அங்கதானே வரும். அவங்களுக்கு இல்லையா, ப்ரொடியூசர் வந்து இது பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாது. 500 கோடி போட்டு இது பண்ணி படம் பண்ணியிருப்பான், அவன் போய் எப்படி ரிலீஸ் பண்ணுவான்? ரிலீஸ் பண்றாருந்தா அவருக்கு வந்து இந்த பாட்டு தான் ரிலீஸ் பண்ணிருப்பான். யாரு ஆப்போசிட்டா உள்ள ஆட்களை தான் ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். என்னமா அது வந்து ஃபைனான்சியல் பெரிய அமௌண்ட் உள்ளது, ஹியூஜ் அமௌண்ட்.
500 கோடி சம்மந்தப்பட்டது. அவனை எப்படி இது பண்ணுவான்? அந்த இது படத்தை எப்படி இல்ல அதுல முதல்ல ஒரு காட்சி கசிஞ்சது, அதுல இஸ்லாமியர்கள் வந்து குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதான் வந்து இது இருக்குல்ல வந்து அதெல்லாம் வந்து அந்த மாதிரி காட்சிகளை அவர் இன்னும் வைக்கிறாருன்னா, அவர் ஒரு பக்கம் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு வேற சொல்றாரு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களை வந்து வன்முறையாளர்களா பயங்கரவாதிகள், என்ன நியாயம் இருக்கு? அந்த அந்த வந்து காட்சிகள் அந்த ஜனநாயக படம் இது ரிலீஸ் ஆனது முழுமையா உண்மையான காட்சிகளா ஒத்துக்கிறீங்களா நீங்க? எது இணையதளத்துல ரிலீஸ் ஆனது எல்லாமே வந்து உண்மையான காட்சிகளா? ஆமா, வெட்டி வந்து இது ஒட்டப்பட்டது. அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? முழு படம் வந்துருச்சுங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க, அது சென்சார் போர்டு வந்து அனுமதி பெற்றுதான் இதுல வரணும், வெளியில வரணும். சரி, அனுமதி பெறாம வந்ததை நீங்க எப்படி வந்து இதா சொல்லிட்டு சட்ட விரோதமா வந்துருச்சு, யாரு செஞ்சாங்க தெரியல. இது வந்து இவங்க பரபரப்புக்காக செஞ்சுட்டாங்களா? ஆஃப் த வந்து ரெக்கார்டு சார். எது இது? நீங்க இப்ப வந்து இது வந்தது ஜனநாயகன் வந்து படம் வந்தது ஒரு ஆஃப் த ரெக்கார்டு புறமா வரல. அப்படிங்கும்போது அதுல அந்த காட்சி இருக்கு, இந்த காட்சி இருக்கு, பேசுறதுக்கு இது இல்லை, அர்த்தமே இல்லை. அதுக்கு முடிவு என்ன? இப்ப என்ன முடிவு? விஜயே ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக படத்தை வந்து லீக்கேஜ் பண்ணிட்டாருன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஏன்னா படக்குழுவுக்கு தெரியாமல் வந்து அப்படிலாம் வந்து வெளியிட முடியாது, அது வந்து எடிட்டர்கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்ட்டையும் மட்டும்தான் அந்த காப்பி இருக்கும். சரி, அது வாட்டர் மார்க் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது வந்து சென்சாருக்கானது மட்டும்தான். சரி அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு வந்து இவங்களே ஒரு பரபரப்புக்காக பிரச்சாரத்துக்காக இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா எப்படியும் அரசியல்ல வந்து ஒரு தோல்வி வந்துச்சு, அதிகாரத்தை அடைய முடியலன்னா மறுபடியும் சினிமாவுக்கு நடிக்க போறதுக்கு அப்படி சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால போறேன்னு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பாக இதை வந்து பணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து. அப்படி பண்றதுக்கான இதே வாய்ப்பு கிடையாது. 500 கோடி போட்டு ஒருத்தர் படத்தை இது எடுத்துட்டு அதே அவனே இது ரிலீஸ் பண்ணானா அவனுக்கு தானே அது நஷ்டம். சரி, அது எப்படி இது ரிலீஸ் பண்ண முடியும்? வந்துருச்சே, யாரு பொறுப்பேற்கிறது? அதுக்கு அரசு தான் சார் பொறுப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் அரசு தானா? ஆமா, அரசு தானே இது பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்னங்க நீங்க அவங்க கூட்டத்தை நெரிசல்ல செத்தாலும் அரசு பொறுப்பேற்கணும், அவங்களாம் போய் எங்கேயாவது பாலுங்கானத்துல விழுந்தாலும் அரசு பொறுப்பேற்கணும், வண்டி பஞ்சரானா அரசாங்கம் பொறுப்பேற்கணும் சார். ஒன்னே முன்னாடி சண்டை போட்டா அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிறோம், பிள்ளையும் அப்பாவும் பேசாம இருந்தா அரசாங்கம் பொறுப்பு. என்னது? ஒன்னே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க சார். எனக்கு வந்து சுப்பீரியர் அப்பா பேரண்ட்ஸ் தான் யாரு? அரசாங்கம். சரி, அந்த அடிப்படையில் இதான் பொறுப்பு, அரசு பொறுப்பு. ஏங்க ஒரு கட்சியினுடைய ப்ரோக்ராம், ஒரு தனி மனித வாழ்க்கைகள் எப்படி அரசாங்கம் நுழைய முடியும்? இல்லையே, நான் சொல்றது நீங்க சொல்றது இது ஜனநாயக படம் வந்து இது சொல்லாம ரிலீஸ் அதுக்கு வந்து அரசு தானே பொறுப்பு. அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பு? அது தனியார் ஒருத்தர் தொழில் பண்றான், அவங்களுடைய ஃபுட்டேஜ் அவங்க வெளியிடுறாங்கன்னா அவங்க தான் ஃபுட்டேஜ் அப்ப உன்னால கட்சிக்காரனை காப்பாற்ற முடியல, புள்ள பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, சினிமாவை காப்பாற்ற முடியல, யாரதான் நீ காப்பாற்ற போற கேள்வி இருக்கா? நீங்க சார் அடுத்த பேச்ச டேப்புல இது ஒட்டு கேக்குது அரசு. சரி, ஒட்டு கேக்குது. இவன் வந்து இன்டர்நெட்ல எங்கேயாச்சும் அனுப்பும் போது அதை வந்து இது பண்ணி சரி அதை நிரூபிக்கணும்ல, யாரு இந்த குற்றத்தை செஞ்சா நிரூபிக்கணும். அரசு தாங்க இப்போ அரசு தானே கண்டுபிடிக்கணும். இப்ப நாளைக்கு விஜய் தோத்து போன அரசாங்கம் தான் பொறுப்பா? இல்லைங்க, நான் சொல்றது அது வந்து இதுங்க தேர்தல் ஆணையம் வந்து நடத்தக்கூடிய ஒரு இது. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுலாம் எல்லாமே இருக்கு. ஆமா, அப்ப தேர்தல் ஆணையம் தான் ரிலீஸ் பண்ணிருக்கா? தேர்தல் அரசாங்கத்துக்கு தான் ஒன்றும் வேலை இல்லையே, காபந்து சர்க்கார் தானே அது. காபந்து சர்க்கார்னா அவங்க அரசு வந்து தமிழ்நாடு இதில் தானே இருக்கு, கண்ட்ரோல் தானே, சிஎம் தானே இன்னும் வரைக்கும். ஆமா, அப்போ அவர் தானே சிஎம்மா இருக்கிறாரு. அதுக்கு காபந்தானா இது எடுக்க முடியாது, முடிவு எடுக்க முடியாது, கொள்கை முடிவு எடுக்க முடியாது, அவ்வளவுதானே தவிர கண்ட்ரோல் அவர் தான். அப்புறம் எல்லா அதிகாரிகளையும் மாத்திட்டாங்க, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் எல்லாத்தையும். அது தேர்தல் வந்து எல்லாமே மாத்திட்டாங்க, அவர் தேர்தல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் வந்து நடைமுறை சார், அதை ஒன்றும் நீங்க பெருசா சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் மாத்தாங்க. மேற்கு வங்காளத்துல பெரிய அளவுல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிறியப்ப? ஆகுறான்னு சொல்லல, குறிப்பிட்ட அளவு ஒரு பாதிப்பை உண்டு, ஒரு வெற்றியை வந்து உண்டுவாரு. இவரு மேல எழுந்துறாருன்னா அப்ப ஏடிஎம்கே வீழ்ச்சி ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம்? யார் மேல? ஏடிஎம்கே வாக்கத்தானே அவர் அதிகமா வந்து தன்னை எம்ஜிஆரா கருதிட்டு தானே விஜய் அரசியல் செய்யறாரு. திமுகவும் அப்ப அதே கோணத்துல சொல்லலாம்ல, வீழ்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. நீங்க அண்ணா திமுக 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் 39+1 40 தொகுதி வென்றிருக்கிறாங்க, புதுச்சேரியையும் சேர்த்து. இப்போ வரைக்கும் வந்து திமுக தொடர்ந்து வெற்றிகளை தானே பெற்றுக்கொண்டே இருக்கிறது, தோல்வி அடையல. எத்தனை இது வாங்கியிருக்காரு பெர்சன்டேஜ் வந்து சதவீதம் சொல்லுங்க. சரி, அந்த இதுல நம்ம பேசுவோம், சதவீதத்துல பேசுவோம்.
அப்ப வெற்றி பெற வேண்டியது அவசியம் இல்லை. இப்ப சீமான் மாதிரி நம்ம 8.2 வாங்கினா போதும், ஜெயிக்க வேண்டிய எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? விகிதாச்சார அடிப்படையில் வந்தீங்கன்னா சரி, சதவீதத்தை நீங்க சொல்லுங்க, எத்தனை சதவீதம்? சரி, எடப்பாடிக்கும் மு.க.ஸ்டாலின் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு 5-6 தான் இருக்கும் வித்தியாசம். 4%. ஆமா, அது 4%, அவ்வளவுதான். இதை ஒண்ணு நீங்க பெரிய அளவுல வெற்றின்னு சொல்ல முடியாது. அது கடந்த காலத்துலங்க, நிகழ்காலம் மாறிட்டே தேர்தலுடைய ஒரு இது விளையாட்டு, அரசியல் விளையாட்டுல அவர் வந்து இந்த வெற்றி வாய்ப்பு இல்லையே தவிர மக்கள் மத்தியில செல்வாக்காத்தான் இருக்கு அதிமுக. நீங்க வந்து இத 4 தானே சார் வித்தியாசம் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்லாம் இருக்கட்டுங்க, ஏன் வெற்றி பெற முடியாம தொடர்ந்து தோல்வி, 10 தோல்வி பழனிசாமி நம்ம பேசக்கூடிய அளவுக்கு தொடர் தோல்விகளை எல்லா மக்களவையில தோல்வி, எல்லாத்துலயும் தோல்வி, இன்னும் பின்னடைவுல தானே போயிட்டே இருக்காரு. இன்னும் வந்து முன்னாடி வாங்கும். இந்த தேர்தல் வந்து நீங்க அவருடைய பேர் வந்து வேற மாதிரி. இப்ப இளைஞர்களுக்கு மத்தியில எல்லாம் அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஓரளவு இருக்கு சார். இளைஞர்கள் பற்றி கட்சிக்காரங்கிட்ட இருக்கா, மக்கள்கிட்ட இருக்கா? மக்கள்கிட்ட இருக்கு. கட்சிக்காரன்ட்ட இருக்கதானே, கட்சிக்காரன்ட்ட இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்குன்னு எல்லா கருத்து கணிப்புமே சொல்லுது. இந்த இடத்துல திமுக நீடிக்குதா? ஓரளவு வரும். 2வது இடத்துல அதிமுக நீடிக்கும். 3வது இடத்துக்கு தாவேக்கா வந்துருமா? 3வது இடத்துக்கு 3வது தாவேக்கா வந்து 3வது இடத்துக்கு பதிலாக 2வது இடத்தை கைப்பற்றிடுமா தாவேக்கா? அப்படி சொல்ல முடியாது, அதிமுக தான் கைப்பற்றும். இப்போ பிஜேபிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, வெற்றி வாய்ப்பு? ஒரு 4-5 தொகுதிகள் அது அசிசுல் உள்ள தொகுதிகள் அதில் வந்து வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. அதை கடந்து வெற்றி பெற முடியாது. இப்போ வழக்கமான சூழல் தான் அதே அதிமுக போட்டி. வழக்கமான சூழல். திமுக வந்து உச்சபட்ச டிப்ளமேசியை வந்து இந்த தேர்தலில் வந்து கையாண்டது. ராஜதந்திரம் உச்சபட்ச ராஜதந்திரம். அதிக கூட்டணி வச்சது. எல்லா வகையிலையுமே பெரிய அளவில் அது ராஜதந்திரத்தை இது பண்ணுது. இந்த தேர்தலில் வந்து இது இருக்கு, கையாண்டிருக்கு. உச்சபட்ச ராஜதந்திரம் சமயத்தில் தோல்வியை தழுவும். கலைஞர் 2009 நினைக்கிறேன் உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்போ எடப்பாடி சிஎம் ஆயிடுவாரா? தோல்வி கேளுங்க, நான் சொல்றேன். உண்ணாவிரதம் இருந்தாரு. மத்தியில் வந்து ஆட்சியில் வந்து இதாக இருந்தது, சப்போர்ட்டாக இருந்தது. ஆதரவில் தான் இவருடைய நடக்குது. இராணுவம் வந்து நீ சொல்றது ஈழ பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்டோடைய முடிவுக்கு வந்து அன்னைக்கு திமுக பலியாயிருச்சு. இல்ல திமுக வந்து அதுல திமுக ராணுவம் இருந்துச்சு. ராணுவம் கிடையாது, இவங்க தானே ஆட்சி இதா பங்கு கலைஞர் சொன்னா கேட்டுக்குவாங்களா? அவங்க கலைஞர் பண்ணிட்டு வந்துடலாமே. அதாங்க பல முறை ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி, பல முறை பதவி இழந்திருக்கிறாரு. மறுபடியும் ஆட்சியை நீங்களே ஒத்துக்கிறீங்களா? பதவிக்காக நாங்க எல்லாத்தையும் அது இல்லைங்க, அதாங்க அர்த்தம். வேற என்ன இருக்கு? இவர் ராஜினாமா பண்ணியிருந்தாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல, போர் நடந்தான் தீரும். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவு, அன்றைய அரசாங்கத்தினுடைய முடிவு. மாநில அரசு கட்டுப்படுத்த முடியாது. ராஜினாமா செஞ்சிருக்க வேண்டியதானே? சரி, செஞ்சிருந்தா தமிழர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இந்த பேர் கிடைச்சிருக்கும். அந்த இலங்கை தலைவர்கள் பெரிய அளவில் அவருக்கு வந்து இது நினைச்சு செட்பேக் திமுகவுக்கு. அதுவும் அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்லாம் பேசினாங்க சில பேர். ராஜதந்திரத்தை அவர் ஜெயலலிதா ஆட்சியில கொண்டு வந்தாங்க. ஈழத்தமிழர்களுக்கு அதனால எதுவும் பயன் ஏற்பட்டுச்சானா ஒன்றும் இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு இங்குள்ள அரசியலை வச்சு எந்த பயனுமே இல்லை. ஆனா அரசியல்வாதிக்கு அவங்கள வச்சு நிறைய பயன் இருக்கு. ஈழத்தமிழர்கள் இல்ல, ஈழ அரசியலை கையில் எடுத்த யாருமே தேர்தல் அரசியல் வெல்லல. பழநெடுமாறன், வைகோ யாருமே வந்து பெரிய வெற்றி பெறல. இல்ல, மக்கள் அதை ஒத்துக்கல சார். மக்கள் என்னன்னா அவனுடைய பிரச்சனையை மட்டும் பேசணும். தண்ணி வரல, குழாயில வந்து தண்ணி வரலைங்கிறது அவனுடைய இஷ்யூவை தவிர அங்க உள்ள சில்லங்க இஷ்யூஸ்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பான், கேட்பான், ரசிப்பான், பேசுவான். தமிழ் உணர்வாளர்கள் மட்டும் தான் இருப்பான். ஆமா, மற்ற வாக்காளர்கள் எல்லா வாக்காளர்ட்டையும் அது வந்து எடுபடாது, இந்த பெரிய அளவுல எடுபடாது. திமுகவுடைய செயல் திட்டங்களை வந்து விமர்சனம் செய்கிறவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷா அறிவிக்கிறாரு 3000 நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து நாங்கள் பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு மேற்கு வங்க அரசியலில் வந்து அவர் பேசுகிறாரு. இப்போ திமுகவுடைய திட்டங்களை எல்லா இடத்துலையும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சில மோசமான விஷயங்கள் இது. மக்களுக்கு காசு கொடுக்கறது, உழைப்பு இல்லாமல் எதையும் ஃப்ரீயாக. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. ஒரு ஜட்ஜு வந்து கவர்மெண்ட் காரில் போனால் ஓசி காரில் போகிறாருன்னு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை.
ஆனால் மக்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டா, எளிய மக்களுக்கு ஒயிட் போர்டில் வந்து பெண்களுக்கு மகளிர் விடியல் பேருந்து விட்டா மட்டும் ஓசி பஸ்ன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அப்போ சாதாரண மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் எந்த பயனும் கிடைக்கக்கூடாதா? ஜட்ஜு விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்கக்கூடாதா? கேளுங்க சார், ஜட்ஜு வந்து அவர் இதுக்கு போறாரு சார், வேலை செய்கிறாரு, கோர்ட்டில் போய் என்ன செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. இவன் போய் இதில் போய் என்ன செய்கிறான், வேலை செய்கிறானா? ஜட்ஜு வந்து இதில் கோர்ட்டில் போகிறாரு, பல்வேறு தீர்ப்புகளை சொல்கிறாரு, வேலை செய்கிறாரு. 6 மணிக்கு தான் அவர் ஜட்ஜு மட்டும் தான் வேலை செய்கிறார், மிச்சம்லாம் வேலை செய்யறாரு. இல்லை, நீங்கள் சொல்கிறாங்க மக்கள் அவனுடைய தேவைக்கு போகிறான். அவன் வந்து அவர் இது சில 10 ரூபா செலவு பண்ணி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஏழை எளிய மக்கள், வருமானம் குறைந்து இருக்கிறவர்களுக்கு அரசு உதவி கிடைக்கணுங்கிறத பற்றி பேசும்போது, அப்போ ஏழை எளிய மக்கள்லாம் வேலைக்கு போக மாட்டானா? இல்லை, அவனுக்கான வேலை உழைக்கிறாங்க, உழைப்புக்கான கூலி இல்லாமல் வாழ்கிறாங்க, குறைந்த கூலிக்கு வாழ்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் வேலை வாய்ப்புக்கு உண்டான விவசாய கூலிகள் கம்மியான சம்பளம், அதுக்கு விவசாய பொருளை வந்து இது பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. அரிசியே நீங்க உங்களை இதுல வச்சிருக்கீங்க. கட்டுப்பாடு மக்களுக்கு எந்த உதவியும் அரசாங்க உதவியும் கொடுக்க கூடாது. இல்ல சார், சொல்ல வரியா? விளிம்பு நிலை மக்களுக்கு கிடையாது சார், விளிம்பு நிலை மக்களுக்கு தான் இருக்கட்டும். எல்லாருக்கும் நீங்க எந்த சலுகையும் வந்து பெரிய அளவுல இந்த உதவி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? இலவசங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. இலவசனாலதான் இந்த நாடு வந்து இதான் போப்போம், நாசமா போப்போம். அது வலதுசாரிகள் வழக்கமா சொல்றது வந்து, வழக்கமா வந்து இந்த மாதிரி வந்து மேட்டுக்குடிகளும் அப்பர் மிடில் கிளாஸும் இப்படி பேசுவாங்க எப்பவுமே. இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் இப்போ வந்து வேலைகளுக்கு ஆளு கிடைக்க மாட்டேங்கிறான். 100 நாள் இது திட்டம், வேலை திட்டம் போய் வந்து மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான், அமௌண்ட் வந்துடுது, வேலையும் செய்யறாங்க. வேலை சில இடத்துல செய்றாங்க. நீங்க பாத்திருக்கீங்க. இது பார்க்க நான் பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் பேர் என்ன உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க மரத்தடியில். அரிசி வந்து இலவசமாக கொடுக்குறீங்க, சீரியல் பார்க்குறதுக்கு இந்த டீ குடிச்சு, கலர் டீ குடிச்சிட்டு அப்புறம் என்ன இருக்கு அவனுக்கு? ஒருத்தனை வந்து உழைக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நீங்க எந்த வகையிலையும் இது பண்ணலையே, மோட்டிவேட் பண்ணலையே, அவன் எப்படி இது பண்ணுவான், உழைப்பான்? ஒரு சமூகம் அப்படியே வீட்டில் வீணா போயிருங்க. அவனுக்கு உண்டான இது தேவைகளை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா அவன் எப்படி வந்து இது பண்ணான், உழைப்பான், சிந்திப்பான், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவான். இப்போ சாதாரணப்பட்டவங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடாதா? சாதாரணப்பட்ட இலவசம்னு எப்படி நம்ம வந்து மக்களோட கல்வியை கொடுங்க சார், பாதிக்கப்பட்ட எளிய மக்களுக்கு திருப்பி கொடுக்குறான் ஒரு உதவி கொடுக்குறாங்க. எஜுகேஷனை கொடுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி, எல்லாருக்கும் வந்து இந்த கல்வி, இலவச கல்வியை கொடுங்க. மருத்துவம் வந்து ஃப்ரீயா பாருங்க. இதை விட்டு இது கொடுக்க காரு, அதுவும் இலவசம் தானே. மருத்துவத்தை பார்த்தா அதுக்கும் சொல்லுவீங்கல்ல, காசு கொடுக்காம வைத்தியம் இல்ல, அதுக்கும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரி தாங்க இதுவும். இது இல்லை சார், எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து எஜுகேஷன் ஃப்ரீ, மருத்துவமும் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ. இங்கே தான் வந்து எங்கே எல்லா இடத்துலையும்னா இங்கே நடக்குது. அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போட்டீங்கன்னா, யூரோப் கண்ட்ரீஸில் போட்டீங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு அவனுக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்படி இல்லையா? நிறைய பேர் காசு கட்டின்னு படிக்கிறாங்க. எங்கே? அமெரிக்காலாம். இல்லை சார், நீங்கள் இது சொல்கிறேன், மருத்துவம் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை இலவசத்துக்கு இதாக பதிலாக நீங்கள் வந்து இதை செய்யலாமே, எஜுகேஷன் செய்யலாம், தொழில் ஏற்கனவே இருக்கலங்க. அரசு பள்ளிக்கூடம் ஃப்ரீ எஜுகேஷன், தொழில் எல்லா அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயா தானே வைத்தியம் பார்க்கலாம். இருக்கலங்க, ஏற்கனவே தரமானதா இல்லையே. தரம்னா கூட்டம் அதிகமாக இருக்கு, வந்து அதிகமான பேருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அப்படி தோணும். நீங்கள் ஏசி போட்டு அப்போ மாதிரி தனியார் மருத்துவமனை மாதிரி சில்லுன்னு வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறியா? ஓமந்தூரெல்லாம் வந்து தனியார் மருத்துவமனைக்கு நிகராக தான் இருக்கு. அதெல்லாம் பல சில இடத்துல இருக்கு. இப்போ மாவட்டம் தோறுமே எல்லா இதுலையுமே மருத்துவ கல்லூரிகள்லையுமே நவீன சிகிச்சைக்கான எல்லா இதுவும் உருவாயிருக்கு. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கு, மருத்துவக் கல்லூரியோட சேர்ந்த மருத்துவமனைலாம் இருக்கு. சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வசதி உள்ளவர்கள் வெளியில பார்க்குறான், ஏழை எளிய மக்கள் அங்கே பார்க்குறான். ரெண்டுமே நடக்குது சார், ரெண்டுமே நடக்குது இல்லை, எல்லாத்துக்கும் அதை இது ஃப்ரீ பண்ண வேண்டியது. சரி, தேர்தல் அரசியல் குறித்து இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி.